ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ராஜ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இந்த படம் ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், ஸ்ரீகௌரி பிரியா, அப்பாஸ், கீதா கைலாசம், ஜார்ஜ் மரியானி இவங்கெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருக்காரு. மரியோ ராஜன்ற ஒரு டெபியூட்டன் டேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஊர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணமே கொண்டு வராரு. பட் அந்த கல்யாணம் கொண்டு வர டைமில் அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நான் வேற பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா காரணம் என்னன்னா உங்கள் அப்பாவை வந்து இந்த ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுறாங்க. ஸோ அந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிட்றோட ஒரு பையனா நீ இருக்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, எனக்கு வேணான்ற அந்த ஒரு ரீசனுக்காக அந்த பொண்ணு வந்து கட்டி விட்டு போயிடுது. இதால ரொம்ப வெக்ஸாகிறாரு. சரி, இங்கே நம்ம எத்தனை பொண்ணை நம்ம லவ் பண்ணாலும் நம்ம அப்பாவோட பட்டப்பேரை வச்சு கூப்பிட்டு நம்மளை கலாச்சி விட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம பெங்களூர் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்து அங்கே ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அப்புறம் ஒரு பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஜாப் கிடைச்ச ஒரு ஆப் டெவலப்பராக வந்து பெங்களூர் போகிறாரு. அங்கே போய் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவங்க ரொம்ப வசதியான ஒரு வீட்டு பொண்ணு. அவங்கள பார்த்து அவங்க ஃபேமிலியோட கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணும் இவங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிவி பிரகாஷ் அவங்க தான் படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்பாஸ் கூப்பிட்டு, நீ நல்லா பிரில்லியண்டான ஆளாக இருக்க, ஏன் நான் ஸ்டார்ட் பண்ண போகிற நியூ பிஸ்னஸ்க்கு நீ ஏன் ஆப் டெவலப்பர் ஆயிரு, அதே மாதிரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கை கொடுக்க போக அவர் வந்து உங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்றாரு. அந்த டைமில் ஜிவி பிரகாஷ் போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை மட்டும்தான் இன்வைட் பண்ணுறாரு. பட் அந்த இடத்துல அவங்க ஊருக்காரங்களே வராங்க. இல்லை அதனால இவங்க கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட் ஆளுங்க, அவங்க கொஞ்சம் வில்லேஜ் பேஸ்ட் ஆளுங்கனால அங்கே ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன ஆச்சு, ஜிவி பிரகாஷ்க்கும் ஸ்ரீகௌரி பிரியா ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா, இவங்க ஃபேமிலிக்குள்ள நடந்த ஒரு கலகலப்பான சம்பவங்கள் தான் இந்த படத்தில் ஒரு மீதி கதை. நல்ல ஒரு காமெடி கம் எமோஷனல் ட்ராமா ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட ஆக்டிங் செமையாது. ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லுவார். ரீசெண்டாக பண்ண படங்கள்லாம் ஏதோ பேருக்குன்னு ஒரு கேரக்டர் ரோல்ஸ் ஹீரோவா நடிச்சா போதுன்ற மாதிரி நடிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி அந்த ஒரு த்ரிஷாலா நயன்தாராலாம் அந்த கேரக்டர் ரோலே பயங்கரமா இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த படத்துக்கு அடுத்து ஒரு கேரக்டர், அதுவும் ஜிவி பிரகாஷோட கேரக்டர் இவ்வளோ நல்லா டிசைன் பண்ணி அவரும் நல்ல ஒரு யூனிக்கா அந்த ஒரு ஹியூமர் பிளஸ் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ்ல நல்லா நடிச்சது இந்த படம் தான். செமையா பண்ணியிருக்காரு. பிரமாதமா இருக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ரொம்ப அந்த ஒரு மாதிரியான ஒரு இன்னசென்ஸான கேரக்டர் தான் இருக்கும். ஒரு சில இடங்கள் தான் கொஞ்சம் ரெக்கார்டாக பிஹேவ் பண்ணுவார், 1-2 இடத்துல தான். பட் மோஸ்டா மூவி ஃபுல்லாமே அவருக்கு தான் அந்த ஒரு இன்னசென்ஸான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அப்பாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப வருஷம் ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அவரை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு காலத்தில் அந்த 90s கிட்ஸ்க்குலாம் ஒரு ஃபேவரட்டான ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லலாம் அப்பாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு 45-50 கிட்ட ஆயிடுச்சு. அவரை பார்க்கும்போது தெரிஞ்ச இந்த படத்தில் நான் கரெக்டாக அப்பா ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ், செம்மையாக நடிச்சிருக்காரு. படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அவரோட அந்த ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த ஒரு திமிர் பிடிச்ச ஒரு குணம், நான் ஏன்டா அவன்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற ஒரு குணத்தோட அவர் இருக்க லைக் அவரோட கேரக்டர், அவரோட ஆக்டிங் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஒரு நல்ல கம்பேக் கோலிவுட்ல அவருக்கு. அவர் இனிமேல் நிறைய அப்பா படம், ஸோ இனிமேல் நிறைய அவருக்கு ஒரு அப்பா கேரக்டர்ஸே வரும்னு நான் நினைக்கிறேன். அவர் இப்போ கூட ஹீரோவா நடிக்கலாம், பட் அவருக்கு நிறைய அப்பா கேரக்டர்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்புறம். அது மாதிரி ஜார்ஜ் மனிஷா அவர் தான் உண்மையான ஹீரோன்னு சொல்லுவேன் இந்த ஹாப்பி ராஜ் படத்தில். பிரமாதமாக பிரித்து மிரட்டிட்டு இருக்காரு அவரோட ஆக்டிங்ல. அவரோட அந்த ஒரு இன்னசென்ஸான ஒரு ஆக்டிங், அவரோட அந்த ஹியூமர், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த ஒரு எமோஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன இடங்கள் அவர் வந்து காமெடி பண்ணுவார். அதுவே அவர் வந்து அந்த ஒரு இன்னசென்ட்டாக அவர் பண்ணுறது காமெடியும் தெரியாமல் பண்ணுவார். அந்த மாதிரி இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக நடிச்சிருக்காரு. யூஸ்வலாக ஜார்ஜ் மரியான் ஒரு நல்ல பெர்ஃபார்மர். பட் இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது ஆக்டிங்கில். அது பிரமாதமாக அவர் பண்ணியிருக்காரு. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தோட மெயின் ஹீரோயின் அவரை தான் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீதா கைலாசம் இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ்க்கு அம்மா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அம்மா ரோல் தான். ஈவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது இந்த படம் நினைச்சேன்னா யூஸ்வலாக அவங்களும் நார்மலான ஒரு அம்மா கேரக்டர் தான், ரொம்ப சிம்பிளாக ஒரு ரோல் கொடுத்துருக்க போகிறான்னு நினச்சேன். பட் செகண்ட் ஹாஃப்ல அவங்க பெங்களூர் போய் ஹீரோயின் கூட ஜிவி பிரகாஷோட அம்மா கீதா கைலாசம் பண்ணுற வேலைகள்லாம் வேற மாதிரி இருக்குது. அப்போது அவர் செம பிளாஸ்ட். அவங்க லைக் நிறைய இடங்களில் சிரிக்க வச்சாங்க. அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ஹியூமர், அவங்க காமெடியுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. செமையாக அவங்களோட கேரக்டரும் டேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜஸ்டின் பிரபாகரன். ஸோ படத்தில் சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவாக சொல்கிற மாதிரி இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா போட்டிருக்காரு. நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மியூசிக் அண்ட் சவுண்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டீமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏ ஒர்க்லாம் இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியில் அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பிரபாஸ் கிறிஸ்டின்றவர் தான் இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. லைக் அவரோட கேமரா ஆங்கிள்ஸ், அவரோட டிஏ ஒர்க் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ நிறைய இடங்களில் வந்து இந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் அந்த கமர்ஷியல் மூவிக்கு தேவையான ஒரு விஷயங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிராமம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பெங்களூர் தான். லைக் அந்த இது வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். அவரோட கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து செல்வா ஆர்கேவோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் போகுது. பட் எங்கேயுமே நம்மளை ரொம்ப தோய்வடிக்கிற அளவுக்கு, ரொம்ப லென்த்தியான சீன் இல்லாத அளவுக்கு நீட்டாக படத்தை வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஆடியன்ஸ்க்கு நல்ல எங்கேஜிங்காகவும் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அவரோட கட்ஸ் எல்லாமே எடிட்டிங்கில் நல்லா இருந்தது பிரமாதமாக. அதே மாதிரி டேரக்டர் மரியோ ராஜ்
ஒரு டெபியூட்டன் டேரக்டர் தான் ஒரு யூஷுவல் ஒரு கமர்ஷியல் கான்செப்ட் தான் எடுத்துக்கிட்டாரு. அதில் ஒரு பாசிட்டிவாக பண்ண விஷயம் என்ன படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு யூஷுவலான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணி இது என்ன சொல்ல வரணுன்ற ஒரு விஷயத்த அவ்வளோ தெளிவாக சொல்ல வர அளவுக்கு ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா அந்த கதையை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ பேஸ் செட் பண்ணி கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் உள்ள வச்சு ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போனார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு இன்டர்வல் பிளாக்கேஜ் செம்மையாக இருந்தது, தெரிச்சுது. அதே மாதிரி டுவர்ட்ஸ் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம பார்த்து முடிச்சா நமக்கு செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. செகண்ட் ஹாஃப் அப்படி கொஞ்சம் படம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய இடங்கள்ல. அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த கிராமத்தில் போகிற சீன் தான் அது எல்லாமே ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஓரளவு வந்து ஸ்க்ரீன் பிளே எங்கேஜ் பண்ணி நம்மளை கொண்டு போயிருந்தாரு. ஏன்னா பிகாஸ் ஒரு கேரக்டர் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த சீனுமே அவரால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு வர முடிஞ்சது ஒவ்வொரு சீனும். அதே மாதிரி டுவர்ட்ஸ் அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 20 to 25 minutes எமோஷனல் சீன்ஸ் நிறைய அதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கதைக்கு அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் சீன் உள்ளுக்குள்ள வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கெல்லாம் நான் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மெயினாக ஜார்ஜ் மரியனோட அவரோட ஃப்ளாஷ்பேக் கதை எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹியூமர் அண்ட் எவ்வளோ காமெடி இந்த படம் ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் இருந்தாலும் எமோஷனல் மூமெண்ட்ஸ் அங்கங்கே ஒரு டச் இருந்தது. லைக் அது ரொம்ப ஹெவியாக போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு அது செல்ஃபு தட்டுரும். ரொம்ப எமோஷனல் எலிமெண்ட்ஸ் உள்ள போயிருந்ததுன்னா. பட் இந்த படத்தில் கரெக்டாக எந்த மீட்டரில் அந்த ஒரு எமோஷனல் எலிமெண்ட் வைக்கணுமோ வச்சு லாஸ்ட் ஒரு 20-25 minutes முழுசாக படத்தை ஒரு எமோஷனலாக கொண்டு போய் அந்த ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட்னு நான் சொல்லுவேன். அது சின்ன சீன் தான், பட் அது யாருமே அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா ஈஸியாக ஒரு சில கமர்ஷியல் படங்கள்லாம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் இது சுத்தமாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாத ஒரு கிளைமேக்ஸில் ஒரு செம ட்விஸ்ட் இருக்காது. அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு வர ஆடியன்ஸ்க்கு அது கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் ஸோ அப்படியே அந்த மாதிரி ஒரு நெஞ்ச நெகிழ வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி போய் ஒரு பர்ஃபெக்ட் கிளைமேக்ஸ் நல்ல எண்டிங்கோட சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டர். சமயம் அது இந்த படத்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபியூட்டன் டேரக்டர் அவ்வளோ ஒரு சின்ன யூஷுவல் கமர்ஷியல் ஒரு நார்மல் கமர்ஷியல் கதையை எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சீனும் பார்த்து எழுதியிருக்காரு. நல்ல ஒரு ரைட்டர் டீம்லாம் வச்சு அதை எனக்கு பார்க்கும் போதே தெரியுது. ஏன்னா சீன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சமையாக வந்து எனக்கு எங்கேயுமே அந்த ஒரு லென்த்தியாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இப்போ ஒரு படம் 2 மணி நேரத்துக்கு மேலே போச்சுனால அது லென்த்தி லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம நிறைய படங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். அப்படி தான் இருக்கே நிறைய படங்கள். பட் இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் தாண்டியே இந்த படம் ஓடுது. பட் அப்போ கூட ஆடியன்ஸ்க்கு எங்கேயுமே பெருசாக போர் அடிக்காத அளவுக்கு அவ்வளோ எங்கேஜிங்காக ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள போட்டு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொண்டு போயிருந்தாரு. எமோஷனல் இது வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் ஒவ்வொரு எமோஷன். அந்த அப்பா பையனுக்குமான அந்த ஒரு பாட்டு அப்பா பையனுக்குமான லைக் அந்த ஒரு பாசத்தையும் பேசுகிற ஒரு படம் தான் ஒன் ஆஃப் த பார்ட் இது. பட் அது முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தர் கேரக்டரைசேஷனாக அந்த கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணி சூப்பராக வேலை வாங்கியிருக்காரு எல்லாருமே. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். இந்த படத்தோட ட்ரைலர் நான் எதுவுமே பார்க்காம சடனாக நிறைய பேர் இந்த படத்தோட ரிவ்யூ நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் கேட்டு தான் இந்த படம் நான் பார்க்க போனேன். பட் பக்கா ஃபேமிலி வாட்ச் மெட்டீரியல். இந்த படம் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க எல்லாரையும் கூட்டு போய் இந்த சம்மருக்கு பார்க்கக்கூடிய ஒரு நீட்டான ஒரு படம் தான். ஸோ இது கரெக்டான ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த படம் போன வாரம் வந்து டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு பெரிய ஹீரோஸ் படம் எதுவும் வரல இப்போ இந்த மாதம். அதனால வந்து தைரியமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா தான் போகுது. இந்த படமே ரொம்ப நல்லா சூப்பராக தான் போயிட்டு இருக்கு. ஹாப்பி ராஜ் கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும். ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு பெரிய கம்பேக் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த டேரக்டர் நிறைய இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ்லாம் நல்ல ஒரு கமர்ஷியல் படங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி செலக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து போகணும். சும்மா கிடைக்கிற படத்தெல்லாம் நடிக்காம எனக்கு என்ன வேற லெவல் மியூசிக் டேரக்டர். பட் ஆனால் அட் த சேம் டைம் அவர் இப்போ ஆக்டராகவும் பண்ணிட்டு வராரு நிறைய படங்கள். அப்படின்னும் போது அவர் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து அவர் வந்து ஹீரோவாக பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் எனக்கு பட்டது. இந்த படம் ரொம்ப லைக் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு படம். மெயினாக இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7.5 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு படம் தான் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.